தாய்லாந்தில் வேகமாக பரவி வரக்கூடிய வாடகை மனைவி, அதாவது ரெண்டல் ஒய்ஃப் அப்படின்னு நடைமுறை உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கு. திருமணம் பல நாடுகளில் பாரம்பரியமான நிறுவனமாக இருந்தாலும் சில பகுதிகளில் அது வர்த்தக வடிவத்தை எடுத்திருக்கு. இந்தோனேசியாவில் இன்ப திருமணம் சர்ச்சை கிளப்பியதை அடுத்து தாய்லாந்தில் வேகமாக பரவி வரக்கூடிய வாடகை மனைவி எனும் நடைமுறை உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த பெண்கள் கருப்பு முத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. தாய்லாந்தின் பட்டாயா நகரம் இந்த தற்காலிக திருமண ஏற்பாடுகளின் மையமாக இருக்குது. பொதுவாக ஏழை கிராமங்களை சேர்ந்த இளம்பெண்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு துணையாக இருக்க வாடகை மனைவிகளாக ஏற்பாடு செய்யப்படுறாங்க. இந்த உறவுகள் சிவப்பு விளக்கு மாவட்டங்களான பார்கள், இரவு விடுதிகள், உணவகங்கள் போன்ற இடங்களில் தொடங்கப்படுதான். இந்த தற்காலிக ஏற்பாடுகள் சில நாட்கள் முதல் பல மாதங்கள் வரை நீடிக்கும். பெண்கள் வாடிக்கையாளருடன் தற்காலிக துணை, சுற்றுலா வழிகாட்டி அல்லது உணர்ச்சிபூர்வமான தோழியாகவும் செயல்படுறாங்க. இது முறைசாரா ஒப்பந்தம், எந்த சட்ட ரீதியான பாதுகாப்பும் இல்லாமல் இயங்குது அப்படின்னு. விலை, பெண்ணின் அழகு, வயது, கல்வி, உரையாடும் திறன் மற்றும் வாடகை கால அளவு போன்றவற்றை பொறுத்து மாறுபடுதான். குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட்டினுடைய மதிப்புப்படி 1600, அதாவது 1,35,000 முதல் அதிகபட்சமாக 98 லட்சம் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுதான். இது இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.